நீங்களும் இதே மாதிரி தான் கவரில் குப்பை போட்டு வைக்கிறீங்களா? இனிமேல் வைக்காதீங்க. அதுக்கு தான் வரவே வந்துச்சு நம்மளோட ஹேங்கிங் டஸ்ட்பின். சூப்பராக இருக்குல்ல? அழகாக நம்மளோட கவுண்டர் டாப்பில் நம்ம கட் பண்ணுற அந்த காய்கறியோட குப்பையெல்லாம் நீட்டாக போட்டுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ரப்பரை ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக ஸ்லைட் ஆகிட்டு நமக்கு மேலே மூடி வந்துடும். நீங்கள் அதை வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ ஹேங் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேங் பண்ணுறதுக்கான அந்த பிடிமா இருக்குல்ல, அதை இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிவிட்டு சூப்பராக லாக் ஆகிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இது எங்கே வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட டஸ்ட்பின் கவரை அழகாக ரோல்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டஸ்ட்பின் கவர் வைக்கக்கூடிய டிஸ்பென்சர் வேணால் மறக்காமல் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் 2 ப்ராடக்ட்டுமே. ஸோ மீடியம் சைஸ் கவர் எடுத்தாச்சு. இப்போ அழகாக இது லிட்டு மேலே நம்மளுக்கு ஃப்ரேமாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கவர் வச்சு நீட்டாக நம்ம சீல் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஃப்ரேமை வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி அந்த ரோப் இருக்கும், அந்த ரோப்பை விட்டுட்டு இந்த லாக்கை நம்ம வச்சு வுட் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கீழே கூட கபோர்டோட கதவை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வுட் ஒர்க் பண்ணலைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு டேப் கொடுத்தாங்களே ஸ்டார்டிங்கில் காமிச்சோம் இல்லையா? ஸோ அந்த டேப்பை நீங்கள் செவுத்தில் ஒட்டி நீங்கள் அங்கேயும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபர்பஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிங்க்ஸை உங்கள் டிஎம்க்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ டேக் கேர். மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.